இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. செவன்ஜே வைரல் தாக்குதல் சம்பவம், விசாரணைக்கு 4 கைது. காஜாங் செவன்ஜேவில் கடந்த மாதம் ஓர் ஆடவரை தாக்கி வைரலான 4 போலீஸ் கைது செய்துள்ளது. டிசம்பர் 29ஆம் தேதி மாலை 5:45 மணிக்கு கடை வீதியில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக காஜாங் போலீஸ் தலைவர் நாஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். 32 முதல் 36 வயதிலான சந்தேக நபர்கள் கடந்த ஒரு வாரத்தில் வெவ்வேறு இடங்களில் கைதாகினர். அபாயகரமான ஆயுதங்களால் தாக்கி வேண்டுமென்றே காயம் விளைவித்ததன் பேரில் 4 விசாரிக்கப்படுகின்றனர். இதையடுத்து அத்தாக்குதலுக்கான காரணத்தை விரைவிலேயே கண்டறிய முடியும் என நஸ்ரோன் நம்பிக்கை தெரிவித்தார். அவர்கள் போதைப் பொருள் உட்பட பல்வேறு குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பதும் தெரிய வந்தது. முன்னதாக வைரலான வீடியோவில் ஒரு கையில் மரப்பலகையை வைத்திருந்த ஆடவர் மறு கையால் பாதிக்கப்பட்ட ஆடவரை பிடித்துக் கொண்டார். இருவரையும் சுற்றி 3 நின்று கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவரது கையில் ஸ்டேரிங் லாக் இருந்தது. போலீஸ் பதவி உயர்வுகளுக்கு BMI குறியீடு 28க்கும் கீழ் இருக்க வேண்டியது இனி கட்டாயம். போலீஸ் அதிகாரிகள் பதவி உயர்வு பெற விரும்பினால் BMI எனப்படும் அவர்களின் சமச்சீரான உடல் பருமன் குறியீட்டு எண் 28க்கும் குறைவாக இருக்க வேண்டும். தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் அதனை தெரிவித்துள்ளார். பதவி உயர்வுகளுக்கான நடைமுறை கடுமையாக இருப்பதை உறுதி செய்ய புதிதாக சேர்க்கப்பட்ட அளவுகோல்களில் இதுவும் ஒன்று என்றார் அவர். போலீஸ் அதிகாரிகளின் ஆரோக்கியம் மற்றும் திறன்களை உறுதி செய்வதற்கு இந்த முயற்சி முக்கியமானது. இதனால் மக்களுக்கும் நாட்டுக்கும் சிறந்த சேவைகளை வழங்குவதற்கான அவர்களின் திறன் அதிகரிக்கும் என IGP நம்பிக்கை தெரிவித்தார். கோலாலம்பூரில் நடைபெற்ற போலீஸ் படையின் மாதாந்திர ஒன்று கூடலில் பேசிய போது அவர் அவ்வாறு சொன்னார். புக்கிட் பின்தாங்கில் 30 வியாபாரிகளுக்கு அபராதம் விதித்த DBKL. தலைநகரின் முக்கிய வர்த்தக இடங்களான ஜாலான் பெங்கரான் மற்றும் புக்கிட் பின்தாங்கில் பல்வேறு குற்றங்களுக்காக 30 வியாபாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. DBKL எனப்படும் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் தனது சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் துறை வாயிலாக அந்த குற்றப்பதிவுகளை வெளியிட்டுள்ளது. நேற்று மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளில் வியாபார பொருட்களை அனுமதியின்றி பொது இடங்களில் வைத்தது, பொது இடங்களிலும் கால்வாய்களிலும் குப்பைகளை கொட்டியது, உணவு கழிவுகளையும் குப்பைகளையும் கொட்டி கால்வாய்களின் அடைப்புக்கு வித்திட்டது என வியாபாரிகளின் குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதையடுத்து 1974ஆம் ஆண்டு சாலை, கால்வாய் மற்றும் கட்டட சட்டத்தின் கீழ் நோட்டீஸ்கள் வெளியிடப்பட்டன. வர்த்தக தளங்களிலும் தூய்மையை பேண வேண்டியது வியாபாரிகளின் கடமையாகும். சுத்தமின்மையால் வியாபாரத்தின் தோற்றமே பாதிக்கப்படலாம். எனவே பொறுப்பை தட்டி கழித்து தத்தம் வர்த்தகத்துக்கும் மாநகரின் தோற்றத்திற்கும் அவப்பெயரை தேடித்தர வேண்டாம் என DBKL வியாபாரிகளை கேட்டுக்கொண்டது. ஜாக்கிம் இறைச்சி துண்டுகளுக்கு ஹலால் அங்கீகாரம் இருப்பதால் மொத்த சாண்ட்விச் ரொட்டியும் ஹலால் ஆகிவிடாது. சிக்கன், ஹாம் அண்ட் சீஸ் சாண்ட்விச் ரொட்டிகளில் பயன்படுத்தப்படும் இறைச்சிகளுக்கு ஹலால் சான்றிதழ் இருப்பதால் மட்டுமே மொத்த சாண்ட்விச் ரொட்டியும் ஹலால் ஆகிவிடாது. மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறையான ஜாக்கிம் அதனை தெளிவுபடுத்தியுள்ளது. ஹலால் அங்கீகாரம் என்பது ஒட்டுமொத்தமாக கையாளும் முறை, உற்பத்தி, தயாரிப்பு ஆகியவற்றை உட்படுத்தி இருப்பதாக அது விளக்கியது. மலேசிய ஹலால் சான்றிதழ் தர நிர்ணயத்திற்கு ஏற்ப மேற்கண்ட அம்சங்களை பூர்த்தி செய்த உணவுப் பொருட்களுக்கே ஹலால் அங்கீகாரம் வழங்கப்படும். மலாயா பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வரும் KK மார்ட் கடைகளில் விற்கப்பட்ட சிக்கன், ஹாம் அண்ட் சீஸ் சாண்ட்விச் ரொட்டிகளில் ஹலால் முத்திரை ஒட்டப்பட்டிருந்த சர்ச்சை குறித்து ஜாக்கிம் கருத்துரைத்தது. KK மார்ட்டுக்கு அந்த சாண்ட்விச் ரொட்டிகளை தருவித்த நிறுவனமான ஷேக் அண்ட் பேக் கஃபே சென்ட்ரியான் பிரெக்கெட் அதில் பயன்படுத்தும் இறைச்சி துண்டுகளுக்கு ஜாக்கிம் ஹலால் அங்கீகாரத்தை வழங்கி இருப்பதாக முன்னதாக கூறியிருந்தது. எனினும் சர்ச்சைக்குள்ளான சாண்ட்விச் ரொட்டிகளுக்கோ அல்லது அதன் தயாரிப்பு நிறுவனத்துக்கோ ஹலால் அங்கீகாரம் இல்லை என ஜாக்கிம் ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. குவாந்தானில் நிதி திரட்டும் மோசடியில் ஈடுபடும் கும்பலுக்கு போலீஸ் எச்சரிக்கை. முன்னாள் போலீஸ்காரர்கள் சங்கத்திற்கு நிதி திரட்டுவதற்காக 3 தனிப்பட்ட நபர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக முகநூலில் வெளியான பதிவை குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் வான் முகமது ஷஹாரி மறுத்தார். முன்னாள் போலீஸ்காரர்களுக்கு சக்கர வண்டிகள் மற்றும் இதர தேவையான பொருட்களை வாங்குவதற்கு நிதி திரட்டுவதில் 3 பெண்கள் ஈடுபட்டு வருவது
மோசடி கும்பலின் நடவடிக்கையாக இருக்கக்கூடும் என அவர் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற போலீஸ்காரர்களின் சங்கத்தை பிரதிநிதிப்பவர்கள் என கூறிக்கொண்டு 3 பெண்கள் வர்த்தக இடங்களில் நிதி திரட்டியதோடு போலீஸ் சின்னத்தை கொண்ட ஒட்டும் விலைகளையும் நிதி கொடுத்தவர்களுக்கு வழங்கி இருப்பதாக ஜனவரி 13ஆம் தேதி முகநூலில் பதிவிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை தொடர்ந்து ஓய்வு பெற்ற குவாந்தான் போலீஸ் விவகார பிரிவு மாவட்ட முன்னாள் போலீஸ்காரர்கள் சங்கத்துடன் தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றுள்ளதோடு நிதி திரட்டுவதற்காக எந்த ஒரு தனிப்பட்ட நபர்களும் நியமிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளது. மேலும் முன்னாள் போலீஸ்காரர்கள் சங்கத்திற்கு நிதி திரட்டுவதற்காக எந்த ஒரு விண்ணப்பம் அல்லது அனுமதி எதுவும் வழங்கப்படவில்லை என்பதையும் குவாந்தான் போலீஸ் தலைமையகத்தின் லைசன்ஸ் பிரிவு உறுதிப்படுத்தி இருப்பதையும் வான் முகமது சுட்டிக்காட்டினார். வியூக ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் பிரதமர் அன்வாரின் பிரிட்டன் பயணத்தில் முக்கியத்துவம். பல்வேறு துறைகளில் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து மலேசியாவும் பிரிட்டனும் விவாதித்திருக்கின்றன. பணி நிமித்தமாக பயணமாக பிரிட்டன் சென்றுள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனை தெரிவித்தார். பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டேமருடன் லண்டனில் நடத்திய சந்திப்பின் போது அது குறித்து பேசப்பட்டது. வியூக ஒத்துழைப்புக்கான துறைகளில் பொருளாதாரமே முதன்மையாக இருந்தாலும் தற்காப்பு உள்ளிட்ட கல்வி அம்சங்களிலும் கவனம் செலுத்தப்படுவதாக டத்தோஸ்ரீ அன்வார் சொன்னார். இது தவிர்த்து பசுமை தொழில்நுட்பம், இலக்கவியல், AI அதிநவீன தொழில்நுட்ப துறையிலும் ஆற்றலை பரிமாறிக்கொள்வது குறித்து பேசப்பட்டது. ஒத்துழைப்பை விரைவுபடுத்த இரு நாட்டு அமைச்சர்களும் உடனடியாக குழுக்களை அமைத்து செயலில் இறங்குவர். மலேசியா மட்டும் இன்றி ஆசியான் கோணத்திலும் அவ்வொத்துழைப்பு இருக்கும் என்றார் அவர். இவ்வாண்டு ஆசியான் கூட்டமைப்பு மலேசியா தலைமை ஏற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. நீலாயில் உணவகத்தில் தாக்குதல் நடத்திய விவகாரம் போலீஸ் விசாரணை தொடர்கிறது. நீலாயில் உள்ள உணவகம் ஒன்றில் கடந்த வாரம் ஆயுதம் ஏந்திய 4 ஆடவர் கும்பல் ஒன்று தாக்கல் நடத்தியதற்கான நோக்கம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை அழைக்கப்பட்ட 14 சாட்சிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அப்துல் மாலிக் கூறினார். அவர்களில் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது நண்பர்களும் அடங்குவர். இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேக பேர் வழிகளையும் கண்டறிவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு அந்த உணவகத்தின் ரகசிய கண்காணிப்பு கேமராவில் பதிவான காணொலியையும் போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். ஜனவரி 9ஆம் தேதி இரவு மணி 9:40 அளவில் ஒரு வாகனத்தில் அந்த முகமூடி அணிந்த 5 அடங்கிய கும்பல் அந்த உணவகத்தின் உள்ளே அமர்ந்திருந்த 44 முதல் 59 வயதுடைய உள்நாட்டை சேர்ந்த 4 ஆடவர்களை தாக்கியதாக இதற்கு முன் ஊடகங்களில் தகவல் வெளியாகின. தண்டனை சட்டத்தின் 326வது விதியின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அப்துல் மாலிக் தெரிவித்தார். KLIA-வில் கார் நிறுத்தியதற்கு 2084 ரிங்கிட் கட்டணம், நெட்டிசன்கள் அதிர்ச்சி. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA-வில் கார் நிறுத்தியதற்கான கட்டணம் 2000 ரிங்கிட்டிற்கு அதிகமாக இருந்தது குறித்து டிக்டாக்கில் காணொலி வெளியானதை தொடர்ந்து நெட்டிசன்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 13 நாட்கள் தனது காரை KLIA-வில் நிறுத்திய பின்னர் அங்கிருந்து வெளியேறிய போது கார் நிறுத்துமிட கியாஸ்கில் அதற்கான கட்டணம் 2084 ரிங்கிட்டை காட்டிய போது தாம் அதிர்ந்து விட்டதாக அந்த டிக்டாக் பையனர் காணொலி வெளியிட்டுள்ளார். அந்த கட்டண விவரங்களை தனது கை தொலைபேசியில் அவர் பெரிதாக்கி பார்த்த பின்னர் அதிர்ச்சி அடைந்து பேசி இருப்பதையும் அந்த காணொலியில் பார்க்க முடிகிறது. மற்ற இடங்களை விட விமான நிலையங்களில் கார் நிறுத்தும் கட்டணம் அதிகமாக இருந்தாலும் KLIA-வின் கட்டணம் அளவுக்கு மீறியதாக இருப்பதாக பலர் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். KLIA-வில் முன்பு நாள் ஒன்றுக்கு கார் நிறுத்த கட்டணம் 45 ரிங்கிட்டாக தான் இருந்தது. இப்போது அந்த விலை அதிகரித்து விட்டதா எனவும், பொதுவாகவே ஒரு நாளைக்கு 100 ரிங்கிட் விதித்தால் கூட 13 நாட்களுக்கு சராசரியாக 1300 ரிங்கிட் தானே வரும். அப்படியானால் நாள் ஒன்றுக்கு KLIA-வில் கார் நிறுத்த கட்டணம் எவ்வளவுதான் என மற்றொரு வலைதளவாசியும் கேள்வி எழுப்பியுள்ளார். 2084 ரிங்கிட் கட்டணம் விதிப்பது எந்த வகையில் நியாயம் என சிலர் தங்களது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ள நிலையில், இன்னும் சிலர் கிராபில் விமான நிலையத்திற்கு சென்று வந்தால் கூட 200 ரிங்கிட் தான் செலவாகும். அப்படி இருந்தால் கூட பணத்தை மிச்சப்படுத்தி இருக்கலாம் என கிண்டலாக கூறியுள்ளனர். சுகாதார பணியாளர்களுக்கு வெவ்வேறு வேலை நேரங்கள் இன்னமும் ஆலோசனை நிலையில் உள்ளன.
சுல்கிப்லி வாக்து பெக்கர்ஜா பெல்னேன் அல்லது வெவ்வேறு வேலை நேர முறையை அறிமுகப்படுத்துவதற்கான முன்மொழிவு பொது சேவை துறையின் ஒப்புதலுக்கு அளிக்கப்படவில்லை அல்லது சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிப்லி அகமது தெளிவுபடுத்தினார். இந்த திட்டம் இன்னும் தொடக்க கட்டத்தில் இருப்பதாகவும் சுகாதார பணியாளர்களின் பணி நிலைமைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட தொடர்ச்சியான முன்முயற்சிகளின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளதாக அவர் கூறினார். முதல் விஷயம், இந்த முன்மொழிவுக்கு நான் இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை, மேலும் இதனை பொது சேவை துறையிடம் இன்னும் சமர்ப்பிக்கவில்லை என்று அவர் கூறினார். அதற்குள் வெவ்வேறு வேலை நேர முறையே ஏற்கனவே கசிந்துவிட்டது. எப்படி கசிந்தது என தகவல் தெரியாது என்பதோடு யார் அதனை கசியவிட்டது என்றும் தனக்கு தெரியவில்லை என சுல்கிப்லி தெரிவித்தார். தாம் இன்னும் ஒப்புதல் அளிக்காத நிலையில் இந்த விவரங்கள் கசிந்தது துரதிருஷ்டவசமானது என அவர் கூறினார். கடலோரங்களில் சிப்பிகளை சேகரிப்பதை உடனடியாக நிறுத்துவேன், டுங்குன் போலீஸ் உத்தரவு. தெலங்கானா டுங்குன் கடல்களில் சிப்பிகளை சேகரிப்பதை நிறுத்துமாறு பொதுமக்களை போலீஸ் அறிவுறுத்தியுள்ளது. தற்போது அங்கு பலத்த காற்று வீசுவதுடன் கடலில் பெரிய அலைகள் எழுவதால் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு அவ்வெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டுங்குன் மாவட்ட கடலோரங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு காற்று வீசுவதோடு 4.4 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழும்புகின்றன. இது பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்பதால் சிப்பி சேகரிப்பை உடனடியாக நிறுத்துமாறு டுங்குன் போலீஸ் தலைவர் மைசுரா அப்துல் காதிர் உத்தரவிட்டார். உத்தரவை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர். நேற்று முன்தினம் தொடங்கி பந்தாய் சுரா கடற்கரையில் கரை தட்டிய சிப்பிகளை சேகரிக்க ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்த புகைப்படங்கள் முன்னதாக வைரலாகின. 10,000 ரிங்கிட் மதிப்புள்ள பழங்கள் கடத்தல், தாய்லாந்து பெண் கைது. சுமார் 10,000 ரிங்கிட் மதிப்புள்ள பல்வேறு பழங்கள் கடத்தியது தொடர்பில் தாய்லாந்து பெண் ஒருவரை பொது நடவடிக்கை படையின் அதிகாரிகள் கைது செய்தனர். காரில் வந்த அந்த 43 வயதுடைய அந்த பெண் கம்புங் குவால் பெரிகாக்கில் மாலை மணி 5:30 அளவில் கைது செய்யப்பட்டதாக பொது நடவடிக்கை படையின் தென்கிழக்கு பட்டாளத்தின் கமாண்டர் நிக்ரோஸ் அஸ்லான் தெரிவித்தார். இதற்கு முன்னதாக அந்த பெண் ரந்தாவ் பஞ்சாங்கில் உள்ள படகு துறையில் அப்பழங்களை வாங்கி வந்ததாக நம்பப்படுகிறது. உள்நாட்டு வியாபாரிகளிடம் அப்பழங்களை விநியோகிக்கும் வழியில் அவர் கைது செய்யப்பட்டார். இதனிடையே செவ்வாய்க்கிழமை இரவு கோத்தபாருவில் யாபா மாத்திரைகளை வைத்திருந்தது தொடர்பில் உள்நாட்டு ஆடவரும் தாய்லாந்து பெண்ணும் கைது செய்யப்பட்டதாகவும் நிக்ரோஸ் கூறினார். அவர்கள் இருவரும் மேல் நடவடிக்கைக்காக மாவட்ட போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கோலாலம்பூரில் மரம் விழுந்ததில் இருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இன்று காலையில் கோலாலம்பூர் ஜலான்புடு புக்கிட் பின்தாங்கில் சுவிஸ் கார்டன் ஹோட்டலுக்கு அருகே மரம் ஒன்று விழுந்ததில் 39 வயது பெண்ணும் 15 வயதுடைய இளம் பெண்ணும் காயமடைந்தனர். அவர்கள் இருவரும் சிகிச்சைக்காக கோலாலம்பூர் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தீயணைப்பு படையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இன்று காலை மணி 10:44 அளவில் இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து சாலையில் விழுந்து கிடந்த அந்த மரத்தை அகற்றும் நடவடிக்கையில் கோலாலம்பூர் மாநகர் மன்ற பணியாளர்களுடன் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டதாக அவர் கூறினார். இச்சம்பவத்தை தொடர்ந்து ஜாலான் புடுவில் இரு புறங்களிலும் போக்குவரத்து தடுக்கப்பட்டுள்ளதால் ஜாலான் ஹங்துவா முதல் ஜாலான் தேவான் பஹாசா தான் புஸ்தகா மற்றும் ஜாலான் மகாராஜ லீலா வரை வாகன நெரிசல் ஏற்படும் என சாலையை பயன்படுத்துவோர் நம்புகின்றனர்.